ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் விஷ் ஃபர்ஸ்ட் ஸ்டோரிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப மார்வலோட 18th மூவியான மார்வல் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸ்டார்டிங்லேயே அவெஞ்சர்ஸோட ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி தார் ராக்னார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க லாஸ்ட் ஷிப்பில் போவாங்களே, அப்போது ஒரு ஷிப் தடுக்குது. ஸோ அது யாரோட ஷிப்னு பார்த்தா நம்ம தானோஸோட ஷிப்பு. ஸோ தானோஸ் வந்து நான் போய் பிடிச்சி தாரை கட்டி போட்டு அடிக்கிறான். ஸோ அப்போ தார் அங்கே நம்ம தானோஸ் வந்தோடனே, ஹேய் எனக்கு தேவையானது அவன்கிட்ட இருக்கா, டெசராக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்குறான். ஸோ அப்போ கேட்கும்போது எனக்கு அது தெரியாது, ஏன்னா டெசராக்ட் என்கிட்ட இல்லைன்னு சொல்லும்போது அப்போ வந்து அவன் வந்து பவர் ஸ்டோனை வச்சு கொண்டுடலாம் அப்படின்னு போகும்போது, வேண்டாம் நம்மளுக்குன்னு ஒரு காலம் வரும்டா அப்படின்னு சொல்லும்போது தாரை வந்து அவன் துன்புறுத்துறதுனால நம்ம லோக்கி வந்து இந்த மாதிரி என்கிட்ட தான் டெசராக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அட கொலை பாவியே உன்கிட்ட வச்சுக்கிட்டு என்னையடா டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதை பாரு என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு கொடுக்குறது வரும்போது அப்படியே கொடுத்துட்டு, இந்தாங்க ராஜா நம்மளுக்குன்னு ஒரு காலம் வரும்டா அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லும்போது, அப்போ ஹல்க்கு போட்டு அடின்னு அடிக்கிறான். ஆனால் ஹல்கோட வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம தானோஸை போட்டு அடின்னு அடித்து ஹல்க்கு வந்து பைஃப்ராஸ் வழியாக பூமிக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹெய்ம்டாலை போட்டு கொண்டுட்டான். அதுக்கப்புறம் வந்து அவன்கிட்ட இப்போது ஒரு ஸ்டோன் இருக்குது. இந்த ஸ்டோன் பேர் ஸ்டோன். ஸோ இந்த ஸ்பேஸ் ஸ்டோனும் அவனுக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து லோக்கியும் வந்து அப்படியே பேசிக்கிட்டே, நானும் உங்களோட அடிமை தான், இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் அப்படியே பேசிக்கிட்டே வந்து ஒரு ராஜதந்திரத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை நீட்டும் போது, எனக்கு தெரியுதா நீ ஒரு கொலையாளின்ட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி டே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்படியே அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோனை வச்சு போட்டு அவரும் கிளம்பிடுறான். அங்கேருந்து நம்ம தார் வந்து லோக்கி இறந்ததை பார்த்து கதறி அழுறான். அதுக்கப்புறம் பூமிக்கு வந்த ஹல்க் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இடத்துல வந்து விடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம அயன்மேன் இங்கே இருக்கும்போது அந்த இடத்துல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து, இதை பாரு தானோஸ்னு ஒருத்தன் வந்து நம்ம பூமியை சூழடிச்சிக்கிட்டு இருக்கான், இங்கே வா, அதோட உன் கல்யாணத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து ஹல்கை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பற்றி நம்ம வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ ரியாலிட்டி ஸ்டோன், மைண்ட் ஸ்டோன், அப்புறம் இதுதான் ஸ்டோன், இதை தேடி தான் இப்போது வரப்போகிறான். அவன் டைம் ஸ்டோனுக்காக பூமிக்கு தான் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா டைம் ஸ்டோன் இப்போ ஐயாஃபாக மட்டும் அதுவும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட தான் இருக்குது. இந்த டைம் ஸ்டோனை தேடி தான் இந்த வாரம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹல்க்கு சொல்கிறான். இப்போது யாருக்காவது ட்ரை பண்ணி பாரு, தயவு செஞ்சு கேப்டன் அமெரிக்கா கேப்புக்காவது ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும்போது, இப்போது நம்ம அயன்மேன் கேப்டன் அமெரிக்கா சண்டை நடந்ததில்லை, அப்படி சண்டை நடக்கும்போது ஸ்டாண்டி ஒரு ஃபோன் கொடுத்துருப்பாரு, அந்த ஃபோனை வச்சு ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கும்போது கேப்க்கு போகவே இல்லை எந்த சிக்னலும். அது அங்கே தானோஸோட போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆக அங்கே நம்ம ஸ்பைடிக்கும் அது சென்ஸ் ஆகுது. ஸோ அதனால் நெட்டை எல்லோரும் ஏலியன் கற்ற சொல்லிவிட்டு அவன் அங்கே சூட்டப்பாயே அப்படியே கிளம்புறான் அங்கேருந்து. அப்போ தான் அங்கே ஸ்டான்லி கிங்கு அவர் வந்து இந்த மாதிரி டிரைவராக இருக்காது. இப்போது அங்கே தானோஸோட ஆளுங்கெல்லாம் வரும்போது, டேய் இதை பாரு, அந்த டெசராக்ட் நாங்கள் எங்ககிட்டலாம் இல்லை, ஓடி போயிடு, அதோட டெசராக்ட் உங்ககிட்ட தான் கொடுத்தாச்சு, அதே மாதிரி டைம் ஸ்டோனெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹல்க்கு வருவான்னு சொன்னால், என்ன ஹல்க்கு வெளில வர முடியுது, ஐயோ என்னடாச்சு, ஐயோ ஹல்க்கு வெளில வரலனே, ஐயோ எனக்கு பேனரை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நானே ஃபைட் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறு லெவலான ஃபைட்டை பிக்கப் பண்ணுறாரு. சும்மா வேறு மாதிரியான ஃபைட்டு. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோ ஹல்க்கு எப்படியோ வெளில வர வைக்கிறாரு, ஆனால் ஃபுல் வெளியே வர மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல வரும்போது ஸ்பைடியும் அங்கே தடுக்கிறான். ஏய் ஸ்பைடி என்னப்பா பண்ணுற அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுறான். அவன் அங்கே வந்து ஐயாஃபாக்க மட்டாவை எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா எடுக்க முடியலை. என்னடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தூக்கி போட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இதை பாரு என்ன நீ எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேறு மாதிரியான சண்டையை போடுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஸ்பைடர் மேனும் மேலே அந்த ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கும், அதை திறந்து போகிறான். இப்போ அந்த போர்ட்டல் திறந்து அந்த இடத்துல கை மட்டும் எல்லாம் வந்துடுது, ஆனால் அவன் உள்ளே போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம அயன்மேனும் மேலே போகிறான். ஓ தேங்க்யூ ஸ்பைடி, நீ நல்லா இருக்க, இப்போது நீ போக வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கீழே தள்ளி விட்டுறான். இப்போது இங்கேருந்து போகும்போது பார்த்தா அயன் ஸ்பைடர் சூட் வந்துடுது. இது எப்போ கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேன், அதுக்கான ஒரு தனி மூவி எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இப்போ அந்த ஸ்பேஸுக்குள்ளே வந்து ஒரு சயின்ஸ் விஷயத்த நம்ம ஸ்பைடர்மேன் சொல்லும்போது அதை வச்சு நம்ம அயன்மேன் ஒரு ஐடியா பண்ணுறது,
இப்போது நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் கால் பண்ணுறாரு. ஆனால் கால் எடுக்க முடியல. இப்போது வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸியை காட்டுறாங்க. தரலங்க இதை பாரு, பூமியில் ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம மட்டும் அவங்க கூட போய் சேர்ந்து சண்டை போட்டோம்னா துட்டு கிடைக்கும்டா. துட்டு ஏன் குருட்டியை பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருக்கேன். டேய் உன்னை அடிச்சிருவேன்டா, அதெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட் சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா தார் வந்து மோடுறான். ஸோ தார் அப்படியே பார்த்தோன்னே ஆமாம் இவர் ரொம்ப மசில் வச்சுருக்கான், ஏதோ ஒரு சண்டை போட்டு வந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேண்டிஸ் பைப்பில் சொல்லும்போது சரி நம்ம பார்ப்போம், இவர் ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பான், பல பகைகளை உள்ளே வச்சுருப்பான்னு சொல்லிட்டு பேட்ட டைலாக்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு பீட்டருக்குள்ளுக்கு ஒரே இதுவாக இருக்குது. அப்போ எழுந்திரிச்சு வந்து நம்ம தாரு வந்து யார் நீங்கள், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிமை கேட்குறான். டேய் நீ தான்ப்பா தாரு, நீ தான், நீ இப்போ இருக்கிறது எங்களோட ஸ்பேஸு. எனக்கு தானஸை பற்றி நல்லா தெரியும். உனக்கு எப்படி தானஸை பற்றி தெரியும்? நான் அவனோட தத்து புள்ள. எது நீ தான் அவன் புள்ளியா? அவனை நான் கொண்டுருவேன். ஏய் தத்து புள்ளன்னு இப்போ தானடா சொன்ன அவள். இதை பாரு, அவளுக்கு தானஸை பற்றி நல்லா தெரியும். அவன் ரொம்ப பயங்கரமானவன், எனக்கு நல்லா தெரியும். நீயும் அவனை பழி வாங்க தான் வந்திருக்க. எப்படிலாம் நீ எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளை வச்சு எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவள் வாழ்க்கை வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு இப்போ அவெஞ்சர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணோம். என்னது அவெஞ்சர்ஸா அப்படின்னா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறத இப்போது இவங்களும் பார்க்குறாங்க. அவெஞ்சர்ஸுங்கிறது ரொம்ப மைட்டியஸ்டான ஹீரோஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னது ரொம்ப மைட்டியஸ்டான ஹீரோஸா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அவங்களாம் ஒருத்தன்னா அதில் வந்து அயன்மேன், ஹாக்காய், அப்புறம் ஹல்க்கு, அப்புறம் கேப்டன் அமெரிக்கா இவங்கெல்லாம் இருக்காங்க. ஏன் அவன் மாதிரி கூட ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எது இல்லை பிளாக் வீடோவை சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபேமிலியே இல்லை. என்னோடய அப்பா ஓடின், அவர் இறந்துட்டேன். என் தம்பி லோக்கி, அவன் எப்போவுமே இறந்து போகிற மாதிரி நடிப்பான், அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த தடவை என் கண்ணு முன்னாடி நெசமாலே அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை நம்ம பேசும்போது நம்ம ராக்கெட்டுக்கும் ரொம்ப சுகமாயிடுது. அதுக்கப்புறம் சரி இவங்க கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஸ்காட்லாண்டில் காட்டுறாங்க. இங்கே நம்ம வாண்டாவும் விஷனும் வந்து இந்த மாதிரி ஒரு நார்மலான லைஃப் வாழ்த்துட்டு இருக்காங்க. ஏஜ் ஆஃப் அல்ட்ரானுக்கு அப்புறம் ஸ்டாக் மியூசிங் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வரும்போது ஏதோ ஒரு ஆபத்து, இங்கே நம்ம கிளம்பி ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தேனஸோட ஆளுங்க வந்து விஷனை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து அந்த இடத்துல வாண்டாவும் போட்டு அவங்களெல்லாம் அடின்னு அடிக்கும்போது அந்த ட்ரெயின் பின்னாடி நம்ம தலைவன் கேப்டன் அமெரிக்கா இருக்காளே நல்லா மீசெல்லாம் வச்சுட்டு சும்மா மாசான சண்டையே இப்போது போயிட்டுருக்கு. இந்த இடத்துல நம்ம பிளாக் விடோவும் இருக்காங்க. பிளாக் விடோ, ஃபால்கன் இவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ வந்து அப்படியே போட்டு இவங்கெல்லாம் ஒரு இடத்துல அனுப்பிச்சி விட்ருறாங்க. கமோரா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறேன். என்ன அப்படின்னா எனக்கு எங்கள் அப்பா எப்படி கிடச்சாரு, அதாவது தானோஸ் அவன் எப்படி கிடச்சான்னா என்னை கத்தியை கொடுத்து அந்த கத்தியை வச்சு எல்லாரையும் கொலை பண்ண சொன்னான். எங்கள் அம்மா அப்பாவை அவன் சித்திரவதை பண்ணி கொன்னுட்டான். இப்போது நான் தனிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பீட்டருக்குள்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது டேய் அப்படி கிஸ்மா அப்படின்னு வரும்போது டேய் நீ என்னடா இங்கே பண்ணுற, நான் 1 மணி நேரமாக அசையாமல் இருக்கேன் பாரு, நான் எவ்வளோ அசையாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வந்து இங்கே கட் பண்ணி நோவேரில் காட்டுறாங்க. ஸோ நோவேரில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ட்ராக்ஸு அவர் இறங்கி அந்த டேனோஸு கலெக்டரை கொண்டுட்டாலே. ஸோ கலெக்டரை கொன்ன டேனோஸை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அசையாமல் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேண்டிஸ் அப்படியே அவள் பண்ணிடுறான். ஆனால் அந்த சத்தம் கேட்டுருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்ம தேனோஸை கமோரா குத்திடுறா. ஐயோ குத்திட்டுன்னு எங்கள் அப்பாவே அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் மாதிரி அழுவ ஆரம்பிச்சிட்டா. பார்த்தா இதெல்லாம் ரியாலிட்டி ஸ்டோரை வச்சு பண்ண மாயை. பார்த்தா இப்போ தான் அவன் உண்மையான உயிரோட தான் இருக்கான். இதெல்லாம் ரியாலிட்டி ஷோனை வச்சு பண்ண மாயைடி, நீ என் பொண்ணு, உன்னோட டெஸ்டிங் இது அப்படின்னு சொல்லிட்டு அவளே பிடிச்சிடலாம். இதை பாரு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், எனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொன்னால் பபிள்ஸ் மாதிரி அந்த ஒரு ஸ்டோனை யூஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து ரூடிக்கிட்ட இந்த மாதிரி ராஸ் பேசும்போது சிவில் வார்க்கு அப்புறம் கேப்டன் அமெரிக்கா எங்கே போனான் கேப்டன் அமெரிக்கா? சிவில் வார்க்கு அப்புறம் யாரையுமே ஒத்துக்கலை. ஆனால் அவெஞ்சர்ஸ்குள்ளே நம்ம சண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தோம்.
இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம விஷனு, அப்புறம் பிளாக் விடோ, அப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்கா இவங்கெல்லாம் அங்கே வந்துடுறாங்க. ஸோ வந்து ஆடா போயா, உன் கூட பேசவே எனக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லும்போது, உன் கூட தான் எனக்கு விரும்பலை, நீ இப்போ அமைதியாக இருந்தால் நான் உன்னை அப்படியே அடிச்சிடுவேன், ஆடா போயா அப்படின்னு சொல்லிட்டு லைனை கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல வாண்டா வந்துடுறாங்க. ஸோ வாண்டா அப்புறம் ஹல்கி இவங்களாம் பேசும்போது, ஏதோ வல்றதுக்கு அப்புறம் என்ன நடந்துது, நான் சக்கார் பிளானட்குள்ளே போயிட்டேன், அப்போ தாரை சந்தித்தேன், அப்புறம் தார் சந்திச்சும்போது அவன் வந்து இந்த மாதிரி தானஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான் இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் தார் ராக்னார்க்லேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். டேய் போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இதை பாரு, என்னோட மண்டையில் இருக்கிற இந்த மைண்ட் ஸ்டோனை மட்டும் நீ எடுத்துட்டானா அவனை அழிச்சிட முடியும், ஆனால் இந்த மைண்ட் ஸ்டோனை தேடி அவன் வந்திருக்க மாட்டான். டைம் ஸ்டோனும் மைண்ட் ஸ்டோனும் அவன் கையிலுக்குள்ளே கிடச்சிடுச்சுன்னா இந்த உலகத்தையும் அவன் ஆள ஆரம்பிச்சிடுவான். அவனோட கான்செப்டே ஓவர் பாப்புலேஷனாக இருக்கிறத இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆக்கலான்னு பார்க்குறான். ஆனால் நம்மளெல்லாம் அடித்தா அது ஓவர் பாப்புலேஷன் ஆகாது, எல்லோரும் அழிஞ்சிக்கிட்டே தான் போவாங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அங்கே தான் நம்ம பக்கி இருந்தாங்க, போன படத்துலேயே பார்த்தோம். இப்போ அவனுக்கு ஒரு கையை காட்டுறாங்க. இப்போ நம்ம பிளாக் மேந்தரும் அங்கே தான் இருக்கார். இங்கே நம்ம வந்து ஊசி சின்ன குண்டு ஊசியை வச்சு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சில மேஜிக்கை வச்சு அது எல்லாமே தடுத்துடுறாரு. ஆனால் அந்த இடத்துல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட கிளாத்தும் அப்புறம் ஸ்பைடர்மேனு அப்புறம் அயன் மேனுங்களாம் இருக்காங்க. நானும் ஒரு அவெஞ்சர்ஸாக சேர விரும்புகிறேன், நான் உங்கள் கூட சிவில் வார் கூட தான் சண்டை போட்டேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, சின்ன பையா இது ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பு, அதனால் நீ எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீங்கள் இந்த மூவியை பார்த்துருக்கீங்களா அந்த மூவியை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லும்போது அப்படியே அடிச்சுனா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஐடியா வச்சு தான் பண்ணுறாங்க. இப்போது அவரோட ஃப்ராஸ்டிங் இதை வச்சு அந்த மொத்த இடத்தையும் ஃப்ராஸ்ட் பண்ணதுனால நம்ம தானஸோட அடியால் ஒருத்தனையும் காலி. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அந்த இடத்துல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வரும்போது, நீ ஒரு ஏமாத்திக்கிறேன், இந்த பாரு முன்னால் தான் நம்ம இப்போ இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது, நானும் தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண, சின்ன பையா பெரியவங்களாம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீ எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இதை பாரு உன் பேர் என்ன, பீட்டர் பார்க்கர், என்னது என் பேர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஓ சூப்பர் ஹீரோ பேர் தான் சொல்லுவான், அப்போ என் பேர் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லி கிழிஞ்சிது அப்படின்றாங்க. நம்ம அயன் மேனும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் அப்படியே பேசிக்கிறாங்க. நீங்கள் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு, இங்கே நம்மலாம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம், இனிமேல் நம்மளால் வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அயன் மேன் அவரோட செயலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது கூலாக நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒன்று சொல்கிறாரு, இதை பாரு நம்ம இங்கே வந்ததுக்கு காரணம் இந்த ஸ்பெஷலை தடுக்கிறதுக்கு தான், ஆனால் நம்ம இங்கே முடியவே முடியாது, நம்ம இப்போது அவனோட இடத்துக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஸ்பைடர்மேனு ஒரு அவெஞ்சர்ஸாக ஒத்துக்கிறாங்க. அப்போ அங்கே கமரா வந்து கோவத்தில் இந்த மாதிரி, இப்பா நீங்கள் எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டீங்க, எங்கள் அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாதுல்ல, ஆனால் இத்தனை நாளாக உங்களை தான் அப்பா நினச்சிக்கிட்டு இருக்கேன், நெபுலாவை ஒரு ரோபோட்டாகவே நீங்கள் ட்ரீட் பண்ணிட்டீங்க, அதனால அவள் இப்போவும் ஒரு கோமாளி மாதிரியும் அவள் ஒரு ரோபோட்டாகவே மாறிட்டா, ஒரு மனுஷனாக வந்த ரோபோட்டாக மாற்றுறது ரொம்ப பெரிய தப்புப்பா அப்படின்னு சொல்லும்போது, யாருப்பா நான் தான் தப்பு பண்ணா, ஏன் நீ தப்பே பண்ணலையா, என்னை விட்டு அந்த கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸியில் போய் சேர்ந்துக்கிட்டியே, ஏன் நீங்களும் வந்து சேரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காமெடி பண்ணும்போது, இதை பாரு நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், நெபுலா அவள் ஒரு ரோபோட், நான் சண்டைக்காக தான் அவளை வச்சுருக்கேன், அவளை எப்போ வேணும்னாலும் நான் பிரிக்கலாம், இதை பாரு இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோனை வச்சு நான் அவளை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது இந்த இடத்துல நம்ம ராக்கெட்டை காட்டுறாங்க. எப்படியாவது கமோராவை காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த இடத்துல எனக்கு இந்த ஸ்பேஸ் ஷிப்பை சரி பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து அவங்க வந்து நிறையா பேசிக்கிறாங்க. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, அப்புறம் என்னோடய தம்பி எல்லோரும் என் கண்ணு முன்னாடி இறந்துட்டாங்க, என் மொத்த ஃபேமிலியும் இறந்துடுச்சு. தார் ராக்னருக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த தானோஸ் என் வாழ்க்கையில் வந்து குறுக்கிட்டான். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது என்னால் நிறைய பேருக்கு கஷ்டம்தான் வந்திருக்கே தவிர யாருக்கும் சந்தோஷமாகவே இருந்ததில்லை. இப்போ ஜேன் ஃபாஸ்டர் அவள் பூமியில் இருக்கா, ஆனால் இப்போது தானோஸால் அவளுக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாரா அப்படியே ஃபீலிங்காக பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே குரூட்டை காட்டுறாங்க. குரூட் வந்து உனக்கு குரூட்டோட லாங்குவேஜ்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, ஓ நல்லா தெரியுமே, எனக்கு குரூட்டோட லாங்குவேஜ்லாம் சேப்பையாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கண்ணை எடுத்து மாட்டிக்கிறான்.
பட் அந்த கண்ணுமே சரியாக பொம்மை மாதிரியே இருக்குது, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவில் போகிறாங்க. ஸோ அப்படியே போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு பார்க்குறாங்க. ஸோ பார்க்கும்போதே அங்கே காண்ட்லெட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இந்த காண்ட்லெட்டை தான் நம்ம தானோஸ் யூஸ் பண்ணுறதா இப்போ யாரும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ப்ரொஃபஸர் தான் இவங்களெல்லாம் அடித்தவங்க. ஸோ சோலா யாருன்னு தெரியுதா? நம்ம கேப்டன் அமெரிக்கா பார்ட் 1 பார்த்தோமே, பார்ட் 2 கூட பார்த்தோமே, ஒரு ஏஐ வெர்ஷனாக ஹைட்ரா கிட்ட நம்ம ரெட் ஸ்கல் கிட்ட வேலை பார்த்தா வேண்டாம் இந்த ப்ரொஃபஸர் கோலா. ஸோ ரெட் ஸ்கலுக்கு வேலை பார்த்தா வேண்டாம், இவன் நிறைய கண்டுபிடிச்சிருக்கான். இப்போ நெபுலாவை காட்டுறாங்க, டைட்டானில் காட்டுறாங்க. இதுதான் நம்ம இவரோட ஊர், அதாவது நம்ம தானோஸோட ராஜ்யம்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துக்கு அப்படியே இவங்கெல்லாம் வந்து லேண்ட் ஆகிறாங்க. இப்போ ஸ்பைடர்மேனு, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு, அப்புறம் அயன்மேன் இவங்கெல்லாம் இங்கே வரும்போது அந்த இடத்துல பீட்டர் குல்லும் வந்துட்டான். மேண்டிஸ் அண்ட் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸியே வரும்போது ஆமாம் பேய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீட்டரும் கட்டுறாரு. ஸோ அதோட பீட்டர் குல்லும் என்ன ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க. சரி ஓகே, இப்போ வந்து இதை பாரு, உன் ஆளா சுட்டுருவேன். ஏய் என்னது ஏன் ஆளா? இதை பாரு, நாங்கள் ஒன்றும் தானோஸோட ஆள் கிடையாதுன்னா நீங்கள்லாம் யார்ற அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் தாண்டா இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறதா மைட்டியஸ்ட் ஹீரோஸ் அவெஞ்சர்ஸ்டா அப்படின்னு சொல்லும்போது, எஸ் வி ஆர் அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஐ ஆம் சாரி, வெரி வெரி சாரி, எனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து அவங்க நம்ம ப்ரொஃபஸர் கோலாவை காட்டுறாங்க. ப்ரொஃபஸர் கோலா வந்து நெபுலாவை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதே இடத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க. நான் ஒரு முக்கியமான பிளான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்கே என்ன சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுறாங்க. நீங்கள் அந்த படம் பார்த்தியா? நல்லாயிருக்கும், அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும்டா. என்னது இப்போ மதக்கஞ்சிராஜவா அதுவா? ஓ வா, ஒரு நல்லாயிருக்கும். லூசு பையனவங்க மாதிரி பேசாமல் நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சேர்ந்து காட்டுறாங்க. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 10 மில்லியன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதில் எவ்வளோ வின் பண்ணோன்னு கேட்டால் ஒரே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்கிறாரு. இப்போ வார்மரில் காட்டுறாங்க. வார்மரில் வந்து இந்த மாதிரி அந்த இடத்துல ரெட் ஸ்கல் இருக்கான். ரெட் ஸ்கல் தான் கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்லேயே இறந்துட்டானா பார்த்தா நம்ம ரெட் ஸ்கல் இங்கே தான் இருக்கா. ஸோ ரெட் ஸ்கலை பார்த்தோன்னே நம்ம தானோஸ்க்கு ஒரே ஷாக்கு. உனக்கு பிடிச்ச விஷயத்த இந்த ஆன்மா இருக்கிற இடத்துல நீ பதில் கொடுத்தாலும்டா, இந்த இடத்துல நீ பலி கொடுத்தாதான் உனக்கு தேவையான ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சோல் ஸ்டோனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். சோல் ஸ்டோனா? எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு எனக்கே தெரியாதே. சரி, அப்படி உனக்கு பிடிச்ச விஷயம்னு எதுவுமே இல்லை, அதனால அவர் அழுகுறாருன்னு சொல்லும்போது அவர் அழுவலை. சிங்கம் அவருக்கு பிடிச்ச விஷயம் கமாரா உன்னை தாண்டி தள்ளி விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமாரா வந்து கத்தியை வச்சு அவள் குத்திக்கலான்னு பார்த்தா அதுவே வந்து ரியாலிட்டி ஸ்டோனை வச்சு பண்ணிடுறாரு. ஸோ அப்படியே தள்ளி விடும்போது சோல் ஸ்டோனும் அவருக்கு கிடச்சிது. இப்போ வகாண்டாக்குள்ளே நம்ம கேப்டன் அமெரிக்கா அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம ஹல்க்கு ரூடி இவங்கெல்லாம் போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்கிறாரு. மரியாதை மனசில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம டிச்சாலா சொல்லும்போது, இதை பாருங்கள், இந்த உலகம் உனக்காக உனக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம பக்கியை பார்த்தோன்னே நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைண்ட் ஸ்டோனை எடுக்கிறதுக்காக சூரியும் வந்து அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. ஸோ எடுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு குண்டு வந்து விடும்போது, இல்லை இதுக்கான நேரம் இப்போ இல்லை, நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லும்போது, முக்கியமாக கேப்டனுக்கு ஒரு ஷீல்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் பேந்தரும் சொல்லிட்டு போகிறாரு. அதுவும் வைப்ரேனியமால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் வந்து இந்த மாதிரி அந்த இடத்துல காட்டுறாங்க. ஸோ இங்கே நம்ம தார் வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ரெடி பண்ணுறதுக்காக எதையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ரெடி பண்ணுறதுக்கு எத்தனை நேரமாடா அப்படின்ற மாதிரி அதை பிடிச்சி ஒரு இழுக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல தான் அவருக்கு ஒரு வெப்பன் கிடைக்கும். அந்த வெப்பன் பேர் என்ன தெரியுமா? ஸ்ட்ராம் பேக்கர். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெப்பன். ஏன்னா நம்ம மியானியை விட ஸ்ட்ராம் பேக்கர் ரொம்ப பவர்ஃபுல்லு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹல்க்குக்கு ஒரு புது சூட் கொடுக்குறாங்க. அது பேர் தான் அயன் பஸ்டர் அப்படின்னு நான் வச்சுருக்கேன் பேர். ஸோ அவரோட உண்மையான பேர் என்னென்னா சூட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தானோஸோட ஆளுங்கெல்லாம் தானோஸும் போருக்கு வரும்போது வாங்கடா சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த போன படத்தில் பார்த்தோம்ல அந்த ஜப்பாரி ட்ரைப்ஸு அப்புறம் வக்கண்டா ட்ரைப்ஸு இவங்க 2 பேரும் சேர்ந்து தானோஸோட படி கூட சண்டை போடுறாங்க. ஸோ அங்கே வந்து கேப்டன் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லும்போது டாக்குவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடுறாங்க. அப்புறம் ஷீல்டே உடச்சிட்டு அங்கே வரும்போது இங்கே வந்து எல்லோரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, தார் வந்து ப்ரொஃபஸர் கோலா கிட்ட தேங்க்யூ, என்னோட அந்த ஸ்பேஸ்ஷிப் ரெடி பண்ணி தந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை பண்ணி ஒரு பைஃபாஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறாரு.
ஸோ அதை வச்சு தான் போக முடியும்னு. அப்போ அவருக்கு ஏதோ ஒன்று ஆகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அங்கே தான் அந்த ஸ்ட்ராங் பேக்கர் கிடைக்குது. அது வந்து நம்ம க்ரூட்டால் ரெடி பண்ண வச்சது. ஸோ க்ரூட் அப்படியே கையை வச்சு பண்ணுறாரு. ஸோ ஸ்ட்ராங் பிரேக்கரும் கிடைக்குது. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அங்கே நம்ம தார் வந்துடுறாரு. தார் அவரோட பேக்கரை வச்சு மொத்த பேரையும் புரட்டி அடின்னு அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவரோட மின்னல் சக்தியை வச்சு எல்லாரையும் போட்டு அடின்னு நினைக்கிறாங்க. இங்கே டைட்டானில் வந்து, ஏண்டா நான் ஓவர் பாப்புலேஷன் தானடா அதிகப்படுத்த பார்த்தேன், ஏதோ நீங்கள் பெரிய சூப்பர் ஹீரோஸ் மாதிரி கிளம்பிட்டீங்க, ஏதோ நான் சூப்பர் வில்லன் மாதிரி, உங்களெல்லாம் விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கதையை சொல்லும்போது, எல்லாம் ஓவர் பாப்புலேஷன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டிங்களே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆக்சுவலி இங்கே ஓவர் பாப்புலேஷன்றது நான் மீன் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வர கேலக்டர்ஸை தான். ஏன்னா எல்லா வில்லன்ஸும் இந்த மாதிரி ஓவர் பாப்புலேஷன் அப்படின்ற மாதிரி தான் சண்டை போடுறான்ப்பாங்க. சரி, கம்மிங் டு டாபிக் என்னென்னா, போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்களோட பவர்ஸை வச்சு தேனாஸை சுற்றி போடும்போது, ஏண்டா மலையே சரிக்க வச்சுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேண்டிஸ் அவரோட எல்லா எதிர்காலத்தையும் பார்க்குறாங்க. வாவ், ஏண்டா கமாராவே தூக்கி போட்டல, ஒன்று விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரு அவரோட அடிக்கிறாரு. நெபியூலா வந்து, பாரு என் தங்கச்சி தூக்கி போட்டவன் அவனை இன்னும் சட்டை அப்படின்றவங்க. ஸோ ஒரு அடின்னு அடிக்கும்போது அவர் ஸ்பைடர்மேனே போயிடுறாரு. ஏன்டா அவனால் சும்மாவே இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பீட்டை திட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, டைட்டானியே பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம தேனோஸ் போட்டு அடியிலேன்னு இருக்கும்போது அந்த இடத்துல பக்கியும் அவரோட ஒரு சண்டையாக போடுறாங்க. இப்போ ராக்கெட்டும் பக்கியும் என்ன மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், மீசை என்னாச்சு, மீசை பாடுறா வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படி தான் உன்னோட கண்ணு கூட தான் அப்படி இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே வாண்டாவும் அவங்க அடிக்க முடியும், இவன் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உக்காலையும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு பெரிய பிகஸ்ட் ஃபைட் கேட்க போகுது. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல அயன் பஸ்டரை வச்சு நம்ம ஹல்க் எல்லோரும் போட்டு அடிக்கிறேன்னு நினைக்கும் போது, ஏன்னா ஹல்க்கு தான் வரல, ஆனால் நான் என் பவர்ஸ் இல்லாமல் ஒன்று போட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஹல்க்கு வெளில வந்துடுறான். பாவி, நான் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது இப்போ வரையடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட்லேருந்து ஹல்க்கும் வெளில வர பார்க்குறான். ஆனால் வெளில வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல நம்ம தார் போட்டு அடிக்கிறது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விஷயம் எல்லோரும் அட்டாக் பண்ண வராங்க. அதுக்கப்புறம் இங்கே டைட்டானில் இங்கே 2 சண்டை போகுது. இது ஒரு பிக்கஸ்ட் ஃபைட்டாக மாறுது. இங்கே டைட்டானில் சண்டை, அப்புறம் டாக்டர் செஞ்சு அவரோட ஃபைட்டுக்கு ஆளுக்கு ஏதோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மேஜிக்கில் யூஸ் பண்ணி, என்கிட்டே மேஜிக்கா ஒழுங்காக ஐஎஃப் அகமேட்டோவில் இருக்கிற டைம் ஸ்டோனை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு தேனோஸ் கேட்கும்போது, ஐஎஃப் அகமேட்டோவில் இருக்கிற டைம் ஸ்டோனை கொடுத்தா நீ டைமையை மாற்றிடுவடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு இது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அயன்மேனை ஒரு நாக்கப் பண்ண போது, பாரு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிடுறாரு. பாரு, ஒழுங்காக ஸ்டோனை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு டைம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் பாவி, பூமிக்கு போகிறேன், ஏன் அப்படி பண்ணிங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் செஞ்சு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம அயன் பஸ்டரை வச்சு அடின்னு அடித்தாலும் எதுவுமே ஆகலை தானஸ்க்கு. அதனால் அவரும் இங்கே நம்ம வாண்டாவும் அந்த மைண்ட் ஸ்டோனை விஷனோட தலையிலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட அதை எடுத்துடுறாங்க. ஆனால் நான் தாண்டா அதை என் கையால் எடுப்பேன்னு சொல்லிட்டு திருப்பி டைம் ஸ்டோனை வச்சு பண்ணி அதுக்கப்புறம் அது அவர் கையிலே எடுத்தால் போட்டுக்கிறாரு. ஸோ மொத்த இடத்தையும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே வந்து தானஸோட இதுலேயே ஸ்ட்ராங் பிரேக்கு குட்ட, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன விட மாட்டியா, நான் உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்னாப்பை போடுறாரு. அந்த இடத்துல தானஸ் வந்து, முடிச்சிட்டிங்களாப்பா, உங்கள் வேலையை முடிச்சிட்டிங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமோரா உன் மனசில் கேட்குறா. இப்போ அவனும் மறைஞ்சி போகும்போது விசின் இறந்துட்டான். அப்புறம் எல்லோரும் அந்த சொடக்கில் மறைஞ்சி போயிடுறாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஸோ எல்லாருமே அங்கேருந்து மறைஞ்சி போயிடுறாங்க. ஸோ பீட்டரும் அங்கேருந்து, தயவுசெய்து என்னை விட்டு போயிடாதுங்க சார், அயன்மேன் என்னை விட்டு போயிடாங்க, ஐம் சாரி அயன்மேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மறைஞ்சி போயிடுறாங்க. இப்போ இங்கே நிக்யூரி காட்டுறாங்க. நிக்யூரி எல்லோரும் நடக்கிறத பார்த்துட்டு இங்கே நம்ம கேப்டன் மார்வலுக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஆண்ட்-மேன் அண்ட் வாஸ்ப் 2. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய். அண்ட் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாய்.